எப்பயுமே தனி ஒரு மனிதனை உருவாக்காது. ம். பிஜேபியில் தனி ஒரு மனிதனை உருவாக்காது. ஏன்னா நாளைக்கு நமக்கு போட்டியாக வந்துடுவானேன்னு நினைப்பாங்க. இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, இவருக்கு நாளும் தெரியும், நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். ஆகையினால கெட்டிக்காரங்கள் யாரும் பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடாது. அது முட்டாள்களினுடைய கூடாரம் தான் பாரதிய ஜனதா கட்சி. சரி, எல்லாமே அதாவது ஃப்ராடுன்னா இது உலகமாக ஃப்ராட்ரா, இதுக்கு மேலே இந்த அரசு ஃப்ராடு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, அதுதான் அப்படி போச்சு. அடுத்து விவசாயிகளுக்கு கடனை நான் விவசாய முழு கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னார். விவசாயிகளுக்கு முழு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரா? இன்னைக்கு எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொலைகள். ஆனா இதுக்கெல்லாம் போதை கலாச்சாரம் தான் காரணம். இதை திமுக அரசு முதல்லயே இதை தடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் இலவச மின்சாரம் சொல்லிவிட்டு நீ இப்போ இந்த மாதிரி பண்ணுறத அயோக்கியத்தனோட ஓட்டை வாங்கி ஜெயிச்சு வந்த பின்னாடி நீ இப்படி ஃப்ராடு பண்ணுறிய. இந்த ஃப்ராடை கொண்டு போய் எந்த நீதிமன்றத்தில் தீர்க்கிறது? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டோட கடன் தொகை 10 லட்சம் கோடி. அது என்ன முன்னாடியே மயிருக்கு முன்னாடியே தெரியும்ல உங்களுக்கு? குக்கு செய்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் பத்மபிரியா. இன்று நமது நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நலமா இருக்கேன். சரியா. முதல் கேள்வியாக உங்ககிட்ட ஒரு கேள்வியா. பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய கட்சி விஜய்க்கு எதிராக, திரு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு புதிய கட்சியை தொடங்க போறாருன்னு ஒரு கேள்விப்பட்டோம் ஐயா. அதுவும் அந்த கட்சி பெயர் MSK, மக்கள் சேவை கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்னையா நினைக்கிறீங்க? தொடங்க போறாரா? தமிழகத்துல ஏறக்குறைய 400 கட்சிகள் இருக்கு. அகில இந்திய அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7000 கட்சி இருக்கு, பதிவு பெற்ற கட்சியில இருக்கு. இது ஏற்கனவே விஜய் நம்ம ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாருன்னு சொல்லி இந்த பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதை இப்போ அவர் வாங்கியிருப்பார் போல தெரியுது. ஸோ அதனால அவரு ஏமா நான் என்ன சொல்றேன், ஆற்றுல தண்ணி போனா எல்லாருமே அள்ளி குடிக்க வேண்டியதுதான். குழாயில தண்ணி வருதுன்னா அது குழாய்க்கா சொந்தம்? அவர் ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி கட்சியில நீண்ட காலமா இருக்கிறாரு. அவர் பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிப்பாரா? இல்ல, அவரு பிஜேபியில தமிழ்நாடு தலைவரா இருந்தாரு. அவரு ஒரு எஸ்பியா இருந்தாரு, ஐபிஎஸ் ஆபீசரு. தமிழ்நாடுக்கு இருந்தாரு. அவர் இருக்கும்போது கொஞ்சம் பரபரப்பா அரசியல் பண்ணாரு. திமுகவை ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுனதுனால கொஞ்சம் பரபரப்பா போச்சு. ஆனா அவர் பேசுனது எல்லாம் உண்மை இல்லைங்கிறது எதுவும் நிரூபிக்கப்படவே இல்லை. அவர் பேசுனது எதுவும் உண்மை இல்லை, எதுவும் நிரூபிக்கப்படலை. அதனால அதை பரபரப்பான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதுனால அவரை மறுபடியும் அரசியல் கட்சி நம்ம ஆரம்பித்தோம்னா நமக்கு நல்ல முறையில் செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வர்றாரு. ஆரம்பித்த பின்னாடி தானே தெரியும். இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தார். இவர் இந்த அளவுக்கு வருவார்னு யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்கல. ஏன்னா ஏதோ ஒரு 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிப்பார், ஏதோ ஒரு ஓட்டு ஒரு 10% 15% ஓட்டு தான் வாங்குவார்னு நினச்சோம். அவர் 108 மெஜாரிட்டி தனி கட்சிங்கிற அளவில் 108 தொகுதிகளில் ஜெயிச்சார் இல்லையா? அதனால அரசியலில் எதுவும் எப்போ வேணாலும் நடக்கும். யாரும் எதுவும் நினச்சி பார்க்க முடியாத உச்சத்துக்கும் போயிடுவாங்க. சரிங்களா? ஒரே நாளையில் அவர் திரைத்துறையில் உச்சமாக இருந்தால் கூட இன்னைக்கு அரசியலையும் உச்சமாயிட்டார்ல. ஆனால் அரசியல் உச்சமானது மாதிரி அவரும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஏன் ஐயா அவர் தனியா கட்சி தொடங்கணும்னு நினைக்கிறாரு? எந்த வாய்ப்பும் கொடுக்காததுனாலயா இந்த தேர்தல்ல? இல்லை, அது பிஜேபியுடையது எப்பயுமே தனி ஒரு மனிதனை உருவாக்காது. பிஜேபியில் தனி ஒரு மனிதனை உருவாக்காது. ஏன்னா நாளைக்கு நமக்கு போட்டியாக வந்துடுவானேன்னு நினைப்பாங்க. இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, இவருக்கு நாளும் தெரியும், நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். இவரை பிஜேபியில் வளர்த்து விட்டாங்கன்னா இவரையே எத்தனை தடவை தமிழ்நாடு பிஜேபியில் 2 முறை 3 முறையெல்லாம் திரும்ப திரும்ப வந்தாங்க. தமிழ் இசையெல்லாம் 2 முறை இருந்தாங்க. அதே மாதிரி இவர் 2 முறை இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு முறை வந்தார். நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் வந்தார். அது மாதிரி பல பேர் வருவாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்கறது எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போடுற ஆள் தான் வேணும். இப்போ துணை ஜனாதிபதியா இருக்கார் இல்லையா, சிபி ராதாகிருஷ்ணன், அவரு எனக்கு நெருங்கிய நண்பர். நாங்கள் 2 பேருமே. அவரு தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்தார். நான் விவசாய அணியினுடைய மாநில தலைவராக நான் இருந்தேன்.
அப்போ நாங்கள் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் தான் மதிய உணவே அவர் வீட்டுக்கு தான் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் நம்ம வீட்டுக்கு வருவேன். அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தோம். ஆனால் அவர் வந்து எதையும் வந்து யாரையும் வந்து குறை சொல்லியோ அல்லது எய்த்தோ பேச மாட்டார். யார் என்ன சொன்னாலும் சரி சரி சரின்னு போவார். ஆகையினால அவர் ஒரு துணை ஜனாதிபதியாக வந்தார். இதே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அகில இந்திய தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு அவர் எவ்வளோ அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு பாடுபட்டாருங்கிறது இது இந்திய அரங்கில் எல்லாத்துக்குமே தெரியும். வாஜ்பாய் காலத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் வந்து குதிரை வண்டியில் மயக்க பிடிச்சிக்கிட்டு குதிரை வண்டியில் கட்டிக்கிட்டு தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணி தான் வந்தவர். அவருக்கு இணையான பேச்சாளர்கள் வந்து இன்னும் பாரதிய ஜனதாவில் உருவாகலை. வெங்கையா நாயுடுக்கு ஈக்குவலான பாரதிய ஜனதா கட்சியில் யாருமே இல்லை, பேச்சாளர்கள் இல்லை. அப்படிப்பட்ட அவருக்கு வந்து என்ன பண்ணாங்க, அமைச்சராக இருந்தார். அவர் பிரதமராக வர வேண்டிய கேண்டிடேட்டை தூக்கி என்ன பண்ணாங்க, வைஸ் பிரசிடெண்ட்டாக போட்டாங்க. வைஸ் பிரசிடெண்ட்டாக போட்டோடனே சரி அட்லீஸ்ட் மறுபடியும் அவரை பிரசிடெண்ட்டாவது ஆக்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பிரசிடெண்ட் ஆக்கலையே, வைஸ் பிரசிடெண்ட்டோட ரிட்டையர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே. ஆகையினால கெட்டிக்காரங்கள் யாரும் பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடாது. அது முட்டாள்களினுடைய கூடாரம் தான் பாரதிய ஜனதா கட்சி. சரியா? இதுல முட்டாளுக்கு தலைவராக இருக்கிறது அமித்ஷா, அதுக்கப்புறம் மோடிஜி. இவங்க 2 பேரை தவிர வேற யாரும் தலையெடுக்க கூடாதுங்கிறது அவங்களுடைய கொள்கை. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து திருச்சியில போயிட்டு அவர் வெற்றி பெற்றதுக்கு மக்கள் சந்திப்பு கூட்டம்னு சொல்லிட்டு அவர் நன்றி தெரிவிக்க போனாரு. அந்த மக்கள் சந்திப்பு கூட்டம்னு சொல்லிட்டு அதுல அவர் ஃபுல்லா முழுக்க அரசியல் தான் பேசினாரு. அதுவும் ஒரு கல்லூரியில போயிட்டு ஒரு அரசியல் பத்தியே தான் பேசிட்டு இருந்தாரு. அது வந்து சரியாயா இது அரசியல் பேசுறது? அவர் நன்றி தெரிவிப்பு கூட்டம்னு சொல்லிட்டு ஃபுல்லா அரசியல் தான் பேசிட்டு இருந்தார். அதை பத்தி நீங்க என்னையா நினைக்கிறீங்க? வாக்களிச்ச மக்களுக்கு நன்றி தெரிவிச்சு நாங்க இவருக்கு வந்து ரோட்ல போய் ரோடு ஷோ போறதுக்கு நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்துக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நண்டு சுண்டுல இருந்து அத்தனை பேரும் வந்து பிரச்சனை பண்ணானுங்க. ஏன் இப்ப அவருடைய ஆட்சி தானே இருக்கு, இப்ப அவர் ஆட்சி தானமா இருக்கு. ஏன் அவன் தொகுதிக்குள்ள போய் ஓபன் ஜிப்ல போய் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு வரலாம்ல? சொல்லலாமா வேண்டாமா? வேன்ல தானே போனாரு. ஜெயலலிதா அந்த மாதிரி வேன்ல போய் எல்லாத்துக்கும் கூட நன்றி சொன்னாங்கல்ல. அது மாதிரி வேன்லயே கூட எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு நன்றின்னு மைக்க வச்சு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை வச்சுட்டு நீ வந்து ஒரு கல்லூரி அரங்கில், அது யூஜிசி கட்டுப்பாடு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அஃபிலியேட்டட் காலேஜ் தான் அது. அஃபிலியேட்டட் காலேஜ் வந்து யூஜிசி தான் சம்பளம் கொடுக்குது. வாத்தியார்களுக்குலேருந்து அங்கே வாங்குகிற சாக்ஸ் ஃபீஸ் முதல் கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மானியம் தருது. அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் வந்து ஒரு 5000 பேரை கூட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு அங்கே வந்து இவருக்கு ஓட்டு போட்டவங்க 5000 பேர் தான் ஓட்டு போட்டாங்களா? அந்த தொகுதியில் 5000 பேர் தான் ஓட்டு போட்டு ஒரு ஜெயிச்சாரா சொல்லுங்க? 5000 பேருக்கு தானே QR கோடு அனுப்பிச்சுங்கிறாரு. இதுவே வந்து உருட்டு இல்லையா? இவருடைய உருட்டு ஆரம்பத்திலிருந்தே உருட்டாக தான் இருக்கே தவிர முளைக்கலை. அது அந்த முளைச்சு வர்றதுக்கு சான்சஸே இல்லை. இவருடையது வந்து மக்கள் அந்த ஒரு கூட்டம் இந்த 5000 வரும், நாளைக்கு 4000 வரும், நாளைக்கு 3000 வரும், 2000 வரும், 1000 வந்துடும். இவரு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளேயே அப்படி எப்படி இவருடைய தகுதி என்னங்கிறத மக்கள் பார்த்துருவாங்க. திரைப்படத்தில் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால தான் இவர் இருந்துக்கிட்டே இருக்காரு. இன்னும் அந்த பழைய திரைப்படங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் போவாங்க. இப்போ எம்ஜிஆரை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? ஜெயலலிதா அம்மாவை பற்றி பேசுகிறாங்களா? அவங்கெல்லாம் இவரை காட்டிலும் ஆளுமையில் கம்மியா? இவரை காட்டிலும் ஆளுமையில் முக்கியமானவங்க தானே. அவங்களும் திரைப்படத்தில் நடித்தவங்க தானே. எம்ஜிஆரை பற்றி இப்போ யாருமே பண்ணுறது இல்லையே. அவ்வளோதான். காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறிடும். ஆனால் இவர் நேர்த்திக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் குறை சொல்லி பேசுகிறாரு. நாங்கள் 6 மாதத்துக்கு பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் நீ என்னங்களை குறை சொல்லி நீ நேற்று பேசுறியே. ஆனா 6 மாசம் டைம் கேட்டோம். ஆனா அவங்க வந்து அரை மணி நேரத்திலே எதிர்கட்சிகள் வந்து அரை மணி நேரம் என்னம்மா, நீ பதவி ஏற்ப பண்ணும் போதே நீ என்ன பண்ண, 200 யூனிட் இலவசம்னு கையெழுத்து போட்டீங்க. எப்படி கையெழுத்து போட்டீங்க? நீங்க என்ன பேசுனீங்க? வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் வந்து 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுப்பேன்னு சொன்னீங்க. அப்படித்தானே சொன்னீங்க? இல்லை நாங்கள் 500 யூனிட்டுக்கு 2 மாதத்துக்கு, அதுவும் 2 மாதத்துக்கு 500 யூனிட் கீழே உபயோகப்படுத்தக்கூடியவங்களுக்கு தான் அந்த 200 யூனிட் இலவசம் அப்படின்னு இப்போ சட்டம் போட்டிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு யோசிச்சு பாருங்க. யூனிட் இலவசம் சொன்னாரு. எல்லாருக்கும் இலவசம் சொன்னாரு. ஆமா, இப்போ 500 யூனிட் கீழே வந்து அது 2 மாசத்துக்கு 500 யூனிட் யார் உபயோகப்படுத்துறாங்க? 500 யூனிட் கீழே உபயோகப்படுத்துறவங்களுக்கு தான் 200 யூனிட்டுங்கிறாரு.
அதுக்கே வந்து இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு அதாவது இத்தனை யூனிட் ஆகுதுன்னு கணக்கு போட்டு இப்ப சொல்றாரு. நீ தேர்தல் அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும்ல. எல்லாமே அதாவது ஃப்ராடுன்னா இது உலகமாக ஃப்ராட்ரா, இதுக்கு மேல வந்து இந்த அரசு ஃப்ராடு பண்றதுக்கு எதுவுமே இல்லை. சரி, அதுதான் அப்படி போச்சு. அடுத்து விவசாயிகளுக்கு கடனை நான் விவசாய முழு கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாரு. விவசாயிகளுக்கு முழு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரா? 5 ஏக்கருக்கு கீழே யார் 1 லட்சத்துக்கு கீழே கடன் வாங்கியிருக்காங்களோ அதுதான் தள்ளுபடி. அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு வெறும் 5000 ரூபா தான் தள்ளுபடியாம். அதாவது 1 லட்சத்துக்கு மேல கடன் வாங்குறவங்களுக்கு வெறும் 5000 ரூபா தான் வந்து கடன் தள்ளுபடியாம். அப்ப இது இப்ப கொதிச்சு போய் தானே விவசாயிகள் பூரா இப்ப போராட்டம் பண்றாங்க. இப்ப நாங்க தூண்டி விட்டா விவசாயிகள் போராட்டம் பண்றான். அவனா ஏன்னா சொன்னதை செய்யணும் இல்ல, சொன்னதையும் செய்யல, செய்யாதையும் செய்ய நான் என்ன சொன்னாரு, நான் சொல்லாதெல்லாம் செய்வேன் அப்படின்னாரு. என்ன பண்ணாரு? எதையுமே புடுங்கலையே. சரி, இதைத்தான் விடுங்க. அடுத்து என்ன பண்ணாரு? சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னாரு. உடனே கையெழுத்து போட்டு உடனே ஒரு ஐஜி தலைமையில இவர் தான் ஹெட்டு, இவரு கீழே ஐஜி எல்லாம் போட்டு ஒரு பண்ணாரு. பண்ணி என்னாச்சு? இன்னைக்கு எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொலைகள். ஆனா இதுக்கெல்லாம் போதை கலாச்சாரம் தான் காரணம். இதை வந்து திமுக அரசு முதல்லயே இதை வந்து தடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. போதை கலாச்சாரம் கண்ணை மூடிட்டு இருந்தாரா? இவர் என்ன அமெரிக்கால இருந்து அரசியலுக்கு இங்க வந்தாரா? இங்கதானே அரசியல், இங்கதானே இருந்தாரு, இங்கதானே அரசியல் 3 ஆண்டு காலமா அரசியல் பண்ணாரு. அப்ப எல்லாம் 3 ஆண்டு காலமா தெரியலையா? நாங்க 2 ஆண்டு காலம் நாங்க கொரோனால மாட்டியிருந்தோம். 3ஆவது ஆண்டுல இருந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப இருந்து தானே பார்த்துட்டு இருக்க. எங்களால போதை கலாச்சாரமா இல்ல மக்களா அந்த போதைக்கு அடிமையாயிட்டாங்களாங்கிறது தெரியாதா? இல்ல நாங்க தான் சாராய கடையை பிராந்தி கடையை நாங்க தான் திறந்தோமா? இல்ல பெட்டி கடையில நாங்க தான் கஞ்சா வித்துக்கிட்டு உட்காந்துருக்கோமா? என்ன பேசுறீங்க? எல்லாம் பேசுறதெல்லாம் அதாவதுமா நம்ம பேசணும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், நம்ம பேசணும்னா எல்லாமே மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு. எந்த மக்களுக்கு தெரியாது? மக்களுக்கு இப்ப புரியாம இருக்குமா? உங்களுக்கு புரியுமா? புரியலையா? இவர் சிங்கப்பெண் திட்டத்துல இது வந்து முழுக்க நானே வந்து அவரு தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு இந்த கேள்வியை கேட்பாங்க. கேட்கும்போது அப்பயே நான் சொன்னேன், ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடியும் ஒரு காவல்துறையை அனுப்ப முடியுமா? ஒரு மகளிர் காவலரை அனுப்ப முடியுமா? அந்த மகளிர் காவலரே மகளிர் தானே. அப்ப அவங்களுக்கு யாரை அனுப்புறது? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத அதை பேசுறதுடா. நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. மனிதன் மனிதனாக திருந்தணுங்கிறதான் என்னுடைய நோக்கம். அதை திருத்துவதற்குரிய வேலைகளை செய்யணும். அதை விட்டுவிட்டு நான் வந்து சிங்கப்பெண் திட்டம், அது இப்போ சிங்கப்பெண் திட்டத்துக்கு ஒரு இவர் யாரு, ஒரு இன்ஸ்பெக்டரு, ஒரு சப் இன்ஸ்பெக்டரு, அவளுக்கு கீழே ஒரு 10 கான்ஸ்டபிள், இது போதுமா இந்தியா தமிழ்நாடு பூராத்துக்கும்? இந்த சிங்கப்பெண் திட்டத்துல இதாம அறிவிச்சிருக்காரு. இப்போ முந்தா நாள் அறிவிச்சாரு. அடுத்த வாரத்திலிருந்து அது நடைமுறைக்கு பாருங்க. இந்த 10 கான்ஸ்டபிளும் ஒரு ஆய்வாளரும் போதுமா? ஒரு ஸ்டேஷன் ஸ்ட்ரென்த்தே இல்லையாடா. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஸ்ட்ரென்த்து எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும் தெரியுங்களா? கிட்டத்தட்ட குறைச்சி வச்சாலும் 50 பேர் இருப்பாங்க ஒரு காவல் நிலையத்துல. இது அது கூட இல்லையே. ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் தான், நீ தான் சொல்லி நாங்க தப்புன்னு சொல்லி தான் உனக்கு ஓட்டு போட்டு மக்கள் ஒன்ன ஜெயிக்க வச்சிட்டாங்கல்ல. திரும்ப எதுக்கு எங்களை குத்துற? நீ யோக்கியனா இருந்தா நீ எங்களை பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்னும் சலுகை பண்றேன், மக்களுக்கு நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன செய்ய விடாம தடுக்கிறாங்கன்னு சொல்லு. என்ன ஒன்ன கைப்பிடிச்சிட்டோம். டிஎம்கே ஆட்சி வந்துட்டு 1/2 மணி நேரத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க குறை சொல்றதுக்கு. இப்போதான் வந்திருக்கிறாங்க. ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க. 6 மாசம் டைம் எதுக்கு கொடுக்கும்? இது அரசியல். அரசு 6 மாசம் டைம் நாங்க கொடுக்குறோம். இப்ப நாங்க போராட்டம் அது இது பண்றது 6 மாசம்டா. அதுக்காக இவர் எங்களை பழி போடும்போது நாங்க இவரை எய்த்து பேசணுமா பேசாம? அரசியல் தானே இது. அரசியல் மேடை தானே இந்த உலகமே. இந்த உலகத்துல இந்த தமிழ்நாட்டுல இவர் மட்டும் அரசியல் பேசினா நாங்க வாயை பொத்திக்கிட்டு இருந்தோம்னா இந்த ஆளு சொல்றது பூரா உண்மையின் ஆயிடுமா ஆயிடாதா? ஒரு மாண்புமிகு முதலமைச்சரா எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு கூட தெரியாத ஒரு மனுஷன் தற்கூரின்னு சொன்னாங்க. இந்த தற்கூரி தான் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சுட்டாங்க. தற்கூரிகள் தான் நீண்ட கால அரசியல்வாதிகள். திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா நீண்ட காலத்துல இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி இருக்காங்க அந்த தற்கூரிகள் தான் அப்படின்னு சொன்னாரு. ஆமாம்மா, தற்கூரிகள் தான். தற்கூரிகள் அதை வந்து கேள்விக்குறி ஆக்குனது வந்து தற்கூரியல்னு இவரு கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன 180 தொகுதி ஜெயிச்சுட்டாரா இல்ல 200 தொகுதி ஜெயிச்சாரா? 108 தொகுதி, அவ்வளவுதான். 108 தொகுதிங்கிறது தனி கட்சி மெஜாரிட்டி, அவ்வளவுதான். ஏன் திமுக இல்லையா? அதிமுக இல்லையா? நீ இப்ப அதிமுக உடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அதிமுக உடைக்கிற வேலையை பார்க்கிற இல்ல, நீ அது இங்க புஷ்பா பாணியில இதான் சோபா அனுப்பிச்சுட்டு இருக்க.
அங்க சோபாவை அனுப்புற, இப்படி எல்லாம் பண்ணி மக்களை வந்து அந்தந்த கட்சியிலே இல்லாம எல்லாத்தையும் நம்ம வலிச்சு நமக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த பாதுகாப்போட நம்ம ஆட்சி பண்ணலாம் நினைக்கிறீங்க? பாதுகாப்போட ஆட்சி பண்ணுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீ ப்ராமிஸ் பண்ணதை நீ என்ன செஞ்ச? நீ 500 யூனிட்னு சூப்பர் இது நிர்ணயம் பண்ணதே தப்பு. ஒரு மாசம் சொல்லிவிட்டு 2 மாசத்துக்கு ஒரு முறைன்னு சொன்னது அதை விட தப்பு. ரெண்டாவது, விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி, முழுமைன்னு சொல்லியிருக்காரு, விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி செய்வோம்னு சொன்னாரு. இப்ப 5 ஏக்கருக்கு கீழே 1 லட்சத்துக்கு கீழே கடன் வாங்கினது தான் தள்ளுபடி, மற்றதெல்லாம் 5000 தான் தள்ளுபடிங்கிறாரு. இதெல்லாம் ஒரு அநியாயமான செயல் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, சிங்கப்பன் திட்டம் என்னாச்சு? இவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எத்தனை கற்பழிப்பு, நாலு என்னமாவது? எல்லா ஆட்சியிலையும் இவ்வளவு கற்பழிப்பு நடக்கலாமா? முந்தைய ஆட்சியில இந்த ஒரு மாசம் கூட என்ன ஆகலடா. இவர் இப்ப மொத்தம் எத்தனை நாள் ஆகுது? 8ஆம் தேதி பதவி ஏத்தாரு, இன்னைக்கு தேதி என்ன? 2 தான் தேதி. அப்ப எத்தனை நாள் ஆகுது? யோசிச்சு பாருங்க. இந்த நாளுக்கெல்லாம் எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொலை அதிகமா இருக்குடா, ரொம்ப அதிகம். அதாவது என்னன்னா உச்சத்துக்கு போயிட்டாங்க. காவல்துறை வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இல்லை, காவல்துறை வந்து லஞ்சம் வாங்காம இருக்கவே இருக்காது. அவன் லஞ்சம் வாங்கலைன்னு சொன்னாக்கா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு கான்ஸ்டபிளுக்கு நீ போய் இந்த அவங்களுக்கு ரூட்டு போட்டு கொடுப்பாங்க, அது பூரா போய் அவர் மோட்டர் சைக்கிளை சுற்றி வரணும். அதுக்கு ஏதாவது ஃபியூல் கொடுக்குறீங்களா? கிடையாது. அவருக்கு சொந்த காசுல தான் இப்போ ஃபியூலை போட்டுக்கிட்டு சுற்றணும். இல்லை பெட்டுக்கு இதுக்கு வந்து கார் கொடுக்குறீங்கன்னா ஒரு கார் இருக்கும், அதில் ஒரு எஸ்ஐ இருப்பார், ஒரு கான்ஸ்டபிள் இருப்பார், ஒரு டிரைவர், இவ்வளவுதான். அந்த வெது தெருவா சுற்றிட்டு வரும், அது அவ்வளோதான். இதுக்கெல்லாம் யார் காசு கொடுக்கறது? இப்போ இவன் டாஸ்மாகில் கேட்டானல்ல, டாஸ்மாக் நல்லா நாக்கப்புங்கிற மாதிரி கேட்டான். ஐயா நாங்கள் 20 ரூபா வாங்குறோம், 10 ரூபா வாங்குறோம்னா நாங்கள் எதுக்கு வாங்குறோம்? யாருக்குமே டாஸ்மார்க்குன்னா வாடகைக்கே இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் 500 ரூபா வாடகை வீட்டுக்கு 2000 ரூபா கேட்குறான். அப்போ இவங்க கவர்மெண்ட்டு அந்த வாடகை கொடுக்காது, அது பிடபிள்யூடி நிர்ணயம் பண்ணுற வாடகை தான் கொடுக்கும். அதிகப்படியான வாடகை நாங்கள் கையிலேருந்து வாடகை கொடுக்குறோம். நாங்கள் கையிலேருந்து கொடுக்குற, நாங்கள் வாங்குறதே சம்பளம் ஒரு நாளைக்கு 350 ரூபா. நாங்கள் கையிலேருந்து எவ்வளோ நாங்கள் ஃபேர் பண்ண முடியும்? அப்போ நாங்கள் இதுக்கு பாட்டிலுக்கு 10 20 வாங்கினா தானே தர முடியும். அதை கூட தெரியாது, பேசிக் நாலேஜே இல்லாமல் எங்களை 10 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க, எங்களை தூத்துறாங்க. இது ரொம்ப தப்புன்னு அவங்களே பேசுறாங்க, அவங்க அசோசியேஷன் ஆட்களே பேசுறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து எங்களை வந்து 10 ரூபா பாலாஜின்னு பேசுறதெல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவத்தம் தெரியுங்களா? உலகத்திலேயே தவற நடக்காத ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்ல வரல. தவறுகள் இருக்கும், தவறுகள் அளவுக்கு அதிகமா போனா தான் தப்பு. இப்ப இவர் வந்து அளவுக்கு அதிகமா இவருடைய இதுல தப்பு நடக்குது. அவ்வளவு கொடுமை. நேத்திக்கு வந்து இவர் முழுக்க பேசுனதுக்கு நான் கூட வழக்கு தொடுக்கலாமான்னு நேற்று இருந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு கல்லூரி வளாகத்துல இந்த மாதிரி பேச முடியாது. ஏன்னா நான் இருக்கக்கூடிய மதுரையில் நான் ஒரு கல்லூரி செக்ரட்டரியாக இருந்தேன், நம்ம கம்யூனிட்டி கல்லூரி. அதுக்கு ஒரு ஆடிட்டோரியத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தினோம். வேலைவாய்ப்பு முகாம் நடத்திட்டு அதுக்கு வந்து சில கம்பெனிஸ் எல்லாம் சொல்லி வர சொன்னது மேடம் கனிமொழி மேடம் தான். ஸோ கனிமொழி மேடத்தை கூப்பிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தோம். அதுவே தப்புன்னு யூஜிசி கேட்டான் எங்கள்கிட்ட. நீ எப்படி ஒரு பொலிட்டிஷியனை கூப்பிட்டு நீ வந்து அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலான்னு? நாங்கள் அரசியல் இல்லாது வேலைவாய்ப்பு முகாம், அதுக்கே அந்த பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இவர் அந்த ஜோசப் காலேஜுக்குள்ள அதை பண்ணிடுறது எவ்வளோ பெரிய தப்பு. ரெண்டாவது, நன்றி சொல்றேன்னு சொல்லிவிட்டு அங்கே நன்றிங்கிற வார்த்தையை அவர் வாயிலிருந்து வரல, வாக்களிச்சிங்கிற அதை விட்டு எதேதோ பேசுறாரு. ரெண்டாவது, இந்த 5000 பேர்த்துக்கு நன்றி சொன்னா போதுமா? அவர் வாங்கின மொத்த ஓட்டு எவ்வளோ? இதெல்லாம் வந்து அதாம்மா தான் செஞ்சா எல்லாமே. அதான் ஒரு பழமொழி சொல்லுவான்ல, மாமியா உடைச்சா மண்குடம், மரும உடைச்சா பொன்குடம். இப்போ அது மாதிரி தான் இவர் நடந்துக்கிறார். இவர் செய்யறது பூரா மண்குடம், நாங்கள் உடைச்சதான் பொன்குடம்னு நினச்சிட்டு இருக்காரு. பூரா தவறுடா, தவறா பேசுறாரு. உண்மையை தவிர அவர் வாயிலிருந்து பொய் தான் சரளமாக வருதே தவிர உண்மையே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன வேடிக்கை பார்க்க முடியுமா? அதான்யா, ஒரு 100 யூனிட் 200 யூனிட் மின்சாரம்னு சொல்றப்பதான் 100 யூனிட் மின்சாரம் இதுக்கு முன்னாடி ஆட்சியிலையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து திருமதி ஜெயலலிதா அவர்கள் தான் கொடுத்தது. ஆனா அது வந்து டிஎம்கே திமுக வந்து நாங்க தான் அதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரியுறாங்க. நாங்க தான் கொடுத்தோம்னு சொல்லி நாங்க கண்டினியூ பண்ணி கொடுத்தோம்மா. நாங்க தான் கொடுத்தோம், நாங்க ஒன்றும் சொல்லிட்டு தெரியல. நாங்க என்ன போர்டு எழுதி போட்டுட்டு 100 யூனிட் திமுக தான் கொடுத்தது இலவசம் நாங்க என்ன சொல்லிட்டா திரியிறோம்? அது அல்ல. அது திமுக ஆட்சி காலத்தில், அவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் 100 யூனிட் இலவசம்னு அறிவிச்சாங்க. அதை எங்கள் ஆட்சியில் அந்த 10 ஆண்டு காலத்தில் அது 8 ஆண்டு போச்சு. அதுக்கப்புறம் அதை நாங்கள் வந்து கட் பண்ணலை, அதை கண்டினியூ பண்ணுறோம்.
நாங்கள் அதை கண்டினியூ பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இவரும் அதை கண்டினியூ பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காரு. சரியா? அதனால இவருக்கு வாய்க்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால இவர் இதை கொக்கரிக்கிறாரு. எல்லாத்துக்கும் இலவச மின்சாரம் சொல்லிவிட்டு நீ இப்போ இந்த மாதிரி பண்றத அயோக்கியத்தனோட ஓட்டை வாங்கி ஜெயிச்சு வந்த பின்னாடி நீ இப்படி ஃப்ராடு பண்றிய, இந்த ஃப்ராடை கொண்டு போய் எந்த நீதிமன்றத்தில் தீர்க்கிறது? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டோட கடன் தொகை வந்து 10 லட்சம் கோடி. அது என்ன முன்னாடியே மயிருக்கு தெரியா? முன்னாடியே தெரியும்ல உங்களுக்கு. நாங்க பட்ஜெட்ல தான் சொல்லியிருக்கோம்ல, பிப்ரவரி மாசம் பட்ஜெட் போட்டோம்ல. பிப்ரவரி பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்கோம்? நாங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஏற்கனவே முந்தைய அரசு வந்து 4,80,000 கடன் வச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து 3 லட்சத்து, அதாவது நாங்க திரும்ப ஒரு 4,5 லட்சம் வாங்கினோம். 4,5 லட்சம் வாங்கினதுலயும் நாங்க வந்து 2,13,000 கோடி வந்து வட்டி கட்டியிருக்கோம். எதுக்கு? ஏற்கனவே அந்த 4,80க்கு நாங்க வட்டி கட்டியிருக்கோம்டா. அதுக்கு 2,03,000 கோடி போச்சுன்னா மீதம் எவ்வளவு இருக்கும்? இதுதான் நாங்க பண்ண இது. ஸோ அதனால நாங்க வாங்கியிருக்கோம்னா என்ன பண்ணியிருக்கோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எங்க திரும்பி பார்த்தாலும் மிகப்பெரிய வானளாவிய அரசு கட்டடங்கள். எல்லா ஊர்கள்லையும் கலெக்டரேட் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு சொந்த கலெக்டரேட் பில்டிங் எங்க பார்த்தாலும். அது தாலுகா ஆஃபீஸு, அதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸு, டிஆர்ஓ ஆஃபீஸு, தனித்தனியாக நிறைய அரசு அலுவலகங்கள், காவல்துறை நிலையங்கள், எஸ்பி ஆஃபீஸ் எல்லாம் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா காக்கா வவ்வால் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கு. அவ்வளோ பெரிய ஆஃபீஸுகள், எல்லா அலுவலகங்களும் கட்டடம் கட்டியிருக்கோம். நிறைய மாவட்டங்கள் தோறும் லைப்ரரிகள் கட்டியிருக்கோம். நிறைய எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பார்த்தா நீங்க லிஸ்ட்டை எடுத்து பாருங்க. திமுக அரசு என்ன செஞ்சிருக்குன்னு பாருங்க. அவ்வளவு கட்டடங்களும் அவ்வளவு இதுகளும் பண்ணியிருக்கோம். வழிபாட்டு தலங்கள் கிட்டத்தட்ட 10,000க்கு அதிகமான கோயில்களில் கும்பாபிஷேகம் இவ்வளவு பண்ணியிருக்கோம். சும்மா நாங்கள் இவர மாதிரி எல்லாம் வாய் வீணா பேசிட்டு இருக்கல. எங்க ஆட்சியில நாங்க பண்ணும்போது யாரையாவது நாங்க பழிச்சு பேசணும்னு சொல்லுங்க. நாங்க சொன்னோம், என்ன யாரை சொன்னோம்? பாரதிய ஜனதா அரசை சொன்னோம். அவங்க நம்மளை மீண்டும் ஆண்டான் அடிமைங்கிற இதுக்கு கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு அவங்கள பத்தி பேசணும். அதிமுகவை நாங்க இப்போ பாலிசா தான் பேசணுமே தவிர அப்படி ஒன்றும் திட்டலை. ஏன்னா அது திராவிட கட்சி தான், நாங்களும் திராவிட கட்சி தான். இவரும் சரி பார்ப்போம்னு பார்த்தா இவர் ரொம்ப ஓவரா பொங்குறாரு. நேத்து பொங்குன பொங்கு, பட் அவருக்கே சரியில்லை. ஆட்சி அமைக்க விடாம இந்த மற்ற கட்சிகள்லாம் அவர் 5 நாள் ரொம்ப பாடாப்படுத்திட்டதாகவும் சொல்லிட்டு இருந்தாரு. அது ஏமா இதெல்லாம் ஏமா நீ ஒழுங்கா நீ ஜெயிச்சு வந்திருந்தா, மக்கள் உனக்கு வாக்களிச்சிருந்தா, 118 தொகுதி நீ ஜெயிச்சிருந்தா நீ ஆட்சி அமைச்சு அடுத்த தடவை இன்னும் மக்கள் அதிகமா வாக்களிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மக்கள் இன்னும் அதிகமா வாக்களிக்க அந்த அளவுக்கு மக்கள் இங்க தமிழ்நாட்டுல முட்டாள்னு எடை போடாதீங்க. இவர் அந்த சின்ன குழந்தைகளை எல்லாம் ஐஸ் வச்சு பேசி 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 அவர் அப்படியே இப்படின்னு சொல்லி ஓட்டை வாங்கி விட்டாரு. எல்லாம் அந்த ஆதவ அர்ஜுன் பண்ண வேலை. இது எவ்வளவு நாளைக்கு ஆகும்? அதாவதுமா கட்டுக்கதைகள்லாம் பொய்யான தகவல்கள் எல்லாம் உடனடியாக பரப்புரை ஆயிடும்டா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கே நீங்க அன்றைக்கு விஜய்க்கு வந்த கூட்டம் நேத்து வந்துச்சா? இப்போ யோசிச்சு பாருங்க. எல்லா டிவிலையும் போட்டான் நேத்து. இவன் இந்த காலையில அங்க போறாரு, இங்க பண்றாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு. எல்லா டிவியும் கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. அதனால ஒரு காலேஜ்லன்னா இவ்வளவுதானே வர முடியுங்க. ஏமா காலேஜ்ல இவ்வளவுதான் வருவாங்கன்னா முன்னாடி எல்லாம் கூட்டங்கள்லாம் வெளியில நின்றது இல்ல. இப்ப எங்க அந்த கூட்டம்? காலங்கள் இதுக்கு பதில் சொல்லும். ஆனா இவரு நாவடக்கம் தேவை. ஒரு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எந்த அளவுக்கு இது அரசியல் மேடையில் நீ நன்றி சொல்ற கூட்டமா போன. அரசியல் நேரம்னா அரசியல் மேடையில வா, நேருக்கு நேரம் நான் பேசுறேன், நீங்களும் பேசுங்க, அரசியல் பேசுவோம். அதை விட்டுட்டு நான் என்னமோ பெருசா சாதனை பண்ண மாதிரி, இமயமலை அளவுக்கு சாதனை பண்ண மாதிரி கொக்கரிக்கிற என்ன பண்ணிருக்க? எல்லாம் ஏஐல எடுத்து போட்டு டிஃபன் பாக்ஸை கொண்டுட்டு திறந்து சாப்பிட்றாரான் டெப்பல்ல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம். ரெண்டாவது, அங்கிருந்து வீட்டுல இருந்து வர்றதுக்கு 17 கிலோமீட்டருக்கு தனி பாதை, ரோட்லயே தனியா பாதை. அதுல அவரு மட்டும்தான் வருவாரு போவாரு. இதெல்லாம் யாரு அப்பம் விட்டு காசுல கட்டின ரோடு? இதெல்லாம் ஒரு அநியாயமா தெரியல? ஸோ இது முழுக்க இது தவறு நடக்குதுமா. இந்த தவறை இறைவன் மன்னிக்க மாட்டான், தமிழக மக்களும் மன்னிக்க மாட்டான். நேத்து மக்கள் சந்திப்பு கூட்டத்துல இன்னும் அவர் டிஎம்கேவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டியே, இதுல மற்ற கட்சிகளுக்கு இடமே இல்லை. அப்படி மற்ற கட்சிகள் வந்தாங்க அப்படின்னா கம்பெனி நிர்வாகம் பொறுப்பாகாதுன்னு சொன்னாரு. மற்ற கட்சிகள்னா அவர் எந்த கட்சியை சொல்றாருயா? அதிமுகவை தான் சொல்றாரு. அதிமுகவை தான் உடைச்சு ஒரு 4 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வச்சாரு. ஏற்கனவே 25 எம்எல்ஏவை கொண்டு அவருக்கு வாக்களிக்க வச்சாருல.
25 எம்எல்ஏ அவருடைய ஆட்சிக்கு வாக்களிச்சாங்கல்ல, ஆமா. அது சோபா போனதுனால வந்துச்சு. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாம போயிடுமா? அது இப்ப நம்ம அதனால இப்ப அவங்க கட்சியை வந்து இங்க பாருங்க, எடப்பாடியை பொறுத்த மட்டும், அது அதிமுகவை பொறுத்த மட்டும் நான் தலையிட விரும்பல. அதே சமயத்துல ஒரு அரசியல் கட்சி, நான் இருந்த கட்சி, என்னால வளர்ந்த கட்சி தான் அது. அதுக்காக நான் ரத்தம் சிந்தி அடிபட்டு மிதிபட்டு சிறைக்கு போய் வந்த கட்சி தான் அதிமுக. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச காலத்துல 72ல அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணவனா. அப்படிப்பட்ட கட்சி வந்து பாலடைஞ்சு போறதுக்கு நான் விரும்பல. தமிழகம்னா 2 கட்சி தாமா, திமுக அதிமுக தாமா. அதை விட்டு இவர் வந்திருக்காருமா, இவர் நீண்ட நாள் வந்து நிலைச்சிருக்க முடியாதுமா. அவ்வளவுதான். இவர் வந்து பேசலாம், வானத்துல இருந்து கூச்ச மாதிரி பேசலாம். ஏமா ஒரு சின்ன விஷயம்டா, ஒரு சின்ன விஷயம், ஒரு டெத்துக்கு யார் போகலாம்? ஒரு முதலமைச்சர் அவர் போய் டெத்தை விசாரிச்சுட்டு வரலாம். அவருடைய ஒர்க்கரா இருந்தவர், அவரு அஜித் பண்ணிட்டு பார்த்துட்டு வரலாம். அதுக்கு யாரை கூட்டிட்டு போறாரு? அவருடைய ஃப்ரெண்டு த்ரிஷாவை தான் கூட்டிட்டு போனாங்க, நண்பர்கள். ஏமா, நீங்க நண்பரா இருந்தாலும் சரி, இல்ல நம்பியா இருந்தாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இதெல்லாம் இமேஜிடா. பப்ளிக்ல என்ன ஆகும்? இப்படி எல்லாம் அப்படியே 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 கூட்டிட்டு போய் பேசி கடைசியில கட்சியில பொறுப்பு கொடுக்கறது, கடைசியில பொறுப்பு கொடுத்து கட்சியில ஆட்சியில பொறுப்பு கொடுக்கறது, இல்ல இப்ப ராஜ்யசபா சீட்டை போட்டு நீ டெல்லிக்கு போன அனுப்புறது. இதெல்லாம் வந்து அந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் பாணியை அப்படியே ஃபாலோ பண்றாராம். சரியா? இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஜெயலலிதாவுடைய ஒரு லாங்குவேஜ் இதுவும் அந்த அம்மாவுடைய பேச்சும் அணுகுமுறையும் வந்து ஒத்து போகாது. அது அந்த பொண்ணு வர்றதுல நமக்கு என்னமா ஆட்சேபம் இருக்கு? அவருடைய இஷ்ட தெய்வம் அது. அதனால இருக்கட்டுமே. கட்டின பொண்டாட்டிய ரோட்ல விட்டு விட்டு, புள்ள குட்டியிலையும் ரோட்ல விட்டு விட்டு, வீட்டுல கூட தங்க விட மாட்டேங்குது. மக்களுக்காக மக்கள் பணி செய்ய வந்து அதுக்காக ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டாரா? சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், இது வந்து நம்ம பேசுறது வந்து அவருடைய துணைவியார் வந்து இப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுச்சு. அது கோர்ட்டு பார்த்துக்கிறோம், விட்டுறலாம். அந்த காலத்தில் அப்போ அவருங்க சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிறது மக்களுக்கு புரியணும்ல. இந்த ஜனங்களை, அறிவு கட்ட ஜனங்களை கட்டின பொண்டாட்டியை கொடுத்துட்டு அறுத்தவங்க கூட சுற்றுறாங்கிறத பார்க்குறாங்க, கண் கூட பார்க்குறாங்க. அப்போ கூட இந்த ஜனங்களுக்கு புரியலன்னா இப்போ இவங்க இங்கே மனுஷன் தானே இருக்கானுங்களாங்கிற சந்தேகம் நமக்கு வருது இல்லை? மனுஷனா இருந்தா எவனாவது அதை அனுமதிப்பானா? கட்டின பொண்டாட்டியை ரோட்ல விட்டுவிட்டு அடுத்த பொண்டாட்டி கூட போறது எவ்வளவு பெரியது? நீ டைவர்ஸ் பண்ணிட்டு நீ லீகலா மேரேஜ் பண்ணு. நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த பொண்ணு டைவர்ஸ் கொடுத்துரு. நீ அவனுக்கு யாரை பிடிக்குதோ அந்த மாதிரி கூட இருங்க, அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லை லிவிங் டூதர், டெல்லி அரசு சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி லிவிங் டூதரா கூட வாழ்ந்துட்டு போங்க. இது என்ன அநியாயம்? இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து யாரை பத்தி பேசுறாரு? திமுக இங்க பாருங்க, திமுக வந்து கடந்த 5 ஆண்டு காலத்துல நாங்க பண்ண சேவைகள் காட் ப்ராமிஸா சொல்றேன், இது இனிமே எந்த அரசு வந்தாலும் செய்ய இயலாதுமா. நீங்க சொல்லலாம் அது ஊழல் அரசு அப்படி இப்படின்னு. ஏமா, இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாம்மா, எங்க தலைவரே சொல்லியிருக்காருமா, தேன் கூட எடுத்து தேனை எடுத்து புளிகிறான், புளிஞ்சிட்டு கையில் சோப் போட்டாமா கை கழுவுவான், நக்கி பார்க்க மாட்டானா? அது மாதிரி தான். அப்போ ஊழல் பண்ணியிருக்காங்க இல்லாம இருக்காதுடா. இதுல என்ன, இதுல ரகசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்ல. பண்ணாம எதுவும் பண்ண முடியாது. இவர் என்ன புதுமையா பேசுறாரு, நான் டெண்டர் ஆன்லைன். ஏன் டெண்டர் கலைஞர் காலத்திலேயே 96லயே டெண்டர் வந்து இதுலதான் ஆன்லைன்லயே கொடுத்தாங்க, ஹைவேஸ் டெண்டரு. அப்பயுமே அதுலயுமே நானும் கலந்துக்கிட்டேன் அந்த டெண்டர்ல. அதுலயும் சில ஊழல்கள் நடக்கதான் செஞ்சது. அதனால ஊழல் என்பது இதை வந்து முடிவுக்கு கொண்டு வர இயலாது. காரணம் என்னன்னா, அரசு பணம் கொடுத்துட்டா இது நடக்காது. இப்ப ஒரு விஷயம் இருக்குது. இப்ப தேர்தல் செலவுக்காக நமக்கு வந்து எவ்வளவு லிமிட் கொடுக்குறான்? 1.5 லட்சம் செலவு பண்ணலாம், 2.5 லட்சம் செலவு பண்ணலாம்னு சொல்றான். இது வந்து அந்த ஒன்றிய அரசு கொடுக்கணும். நாங்க ஒரு 5 லட்சம் இந்த தேர்தலுக்கு எம்எல்ஏவுக்கு நில்லுங்க, ஜெயிச்சுக்குங்கன்னு. அப்ப அவன் கட்சியில இருந்து நிக்கணும் அப்படின்னா அவன்கிட்ட காசு வேணும் இல்ல? அப்ப இந்த மாதிரி சம்பாரிச்சா தானே அவன் தேர்தலை சந்திப்பான். இவங்க எல்லாமே இப்ப 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததாக எல்லாரும் பேசிக்கிறாங்க, பரவலா மக்கள் எல்லாம் பேசுறாங்க. ஓட்டுக்கு எந்த பணமும் கொடுக்கலையே இவங்க. நாங்க ஊழல் செய்ய மாட்டோம், மக்களுக்கு பணி செய்ய. கிளை செயலாளர், நகர் செயலாளர், மாவட்ட செயலாளர் இவங்களுக்கெல்லாம் காசு வாங்கி தான் பொறுப்பு போட்டதாக மக்கள் எல்லாருமே யூடியூப்ல சொன்னாங்கல்ல. ஏங்க இந்த தூத்துக்குடியில் ஒரு பொண்ணே என்ன சொல்லுச்சு, என்கிட்ட இதுவரை நான் 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி என்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கலன்னு பேசா இல்லைங்களா? அது மாதிரி எல்லா பசங்களும் பேசுனாங்க, எல்லா மாவட்டங்கள்லையும் பேசுனாங்கல்ல.
காசு வாங்கி தான் இவங்க கட்சியிலேயே பொறுப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அரசல் புரசலெல்லாம் இல்லை, நேரடியாகவே சொன்னாங்க 3 கோடி ரூபா கொடுத்தா தான் எம்எல்ஏ சீட்டுன்னாங்க. இப்போ இங்கே வந்தவன்லாம் ரிக்ஷா ஓட்டுவேன் ஆட்டோ ஓட்டுவேன், அதெல்லாம் ரிக்ஷா ஓட்டுவேன் ஆட்டோ ஓட்டான்லாம் நிற்கலை. எல்லாருமே வந்து காசு கொடுத்தவங்க கொடுத்துருக்காங்க. காசு கொடுக்காதவங்க வேற ஆளே வரல. வராத போது ஒரு 10 பேரை 15 பேரை வந்து நமக்கு அந்த சீட்டு எப்படியும் ஃபுல் ஆகணுமேங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஊழலின் மொத்த உருவமே தாவேக்கா தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து. அதாவது கட்சி தொண்டர்கள்ட்ட காசு வாங்கி கட்சிக்கு நியமனம் பண்ணதே ஊழல்ரா. திமுகல எவங்கிட்டையும் காசு வாங்கி கட்சியில் பொறுப்பு கொடுக்குற பழக்கமே கிடையாது. நாங்கள் எவன் வேலை செய்கிறானோ அவனுக்கு நேரடியாக பொறுப்பு போடுவாரே தவிர தலைவர் பணத்தை வாங்கிட்டெல்லாம் பொறுப்பு போட மாட்டார், புரிஞ்சுக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாம டிவிகே வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, திரு விஜய் அவர்கள், ஜாதி மதங்கள் எல்லாம் உடைச்சிட்டு ஒரு கட்சி, எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி கட்சியை அமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன? ஏமா இவர் வந்து முட்டி போட்டு அந்த திருச்சியில நடந்து போனா சரியா போச்சா? அதே மாதிரி திருச்செந்தூரில் போய் இவர் எழுதி கொடுத்துட்டு அங்கே போய் இது பண்ணிட்டு வந்தால் போதுமா? சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் போதுமா? இதனால் எல்லாமே எல்லா ஜாதி மத பேதம் இல்லாமல் வந்துருமா? ஏம்மா இதெல்லாம் வந்து சும்மா வந்து வாய்க்கு பேத்தாமல் பேசுகிற பேச்சுக்கள்ரா. இவருடைய ஜோசப் விஜய்ங்கிற பேர் என்னம்மா? அது யார் பேரு? கிறிஸ்தவருடைய பேரு. அதுலேயும் இவர் எந்த இதில் கிறிஸ்தவராக இருக்காரு? அப்ப இதெல்லாம் வந்து இவங்க அம்மா யாரு, இவங்க மாமைங்க யாரு, இவங்க அப்பா யாரு, இவங்க எல்லாம் வந்து ஜாதியை விட்டுட்டு வருவாங்களா? இவர் கல்யாணம் பண்ணாரு பொண்ணு, இவங்க ஜாதியை சேர்ந்த பொண்ணு தான் அது. அதுவும் பிள்ளைவாள் தான், இவங்களும் பிள்ளைவாள் தான், புரியுதா? அதனால இவங்க எல்லாம் வந்து எல்லாம் திமுக ஆட்சியில இருக்கும்போது எல்லாமே ஆந்திரால இருந்து வந்தாரு ஸ்டாலின் கலைஞர்னு பேசுனாங்களே அறிவுகட்ட ஜென்மங்களா. அது கூட 4-5 தலைமுறைக்கு முன்னாடி. அப்ப எல்லாம் ஒன்னா இருந்தது, ஏகமா இருந்தது. அங்க வந்து இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது கேரளான்னு பிரிவில்லாத காலத்துல அவங்க குடும்பம் இங்க வந்துச்சு. அப்ப வந்து யாரும் ஊரே யாரும் கேவலி அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில தான் வந்தாங்க. ஆனா கண்ணுக்கு முன்னாடி இப்பத்தானேமா வந்தாங்க. இவங்க அம்மாவோட அம்மாவும் அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் பாட்டி இவங்க எல்லாம் எப்ப வந்தாங்க? மச்சாங்க மாமைங்க அவங்க சித்தி எல்லாம் எப்ப வந்தாங்க? 1957 அப்புறம் தானே இங்க வந்தாங்க. 57 அப்புறம் வந்து நாகரெட்டி ஸ்டுடியோவில் போய் அவங்க அப்பா வேலை பார்த்தாரு. இந்த பொண்ணு வந்து மேடைகளில் வந்து ட்ராமா பண்ணுறது, மேடை கச்சேரி பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சந்திரசேகரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் திரைப்படங்கள்லேயும் அந்த பொண்ணு பாட ஆரம்பிச்சிச்சு. இப்படி தான், அதாவது எல்லாமே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல. அவங்க ஆந்திராவிலேருந்து வந்தவங்க தானே, சரிங்களா? இவங்க இன்னும் வேற எங்கிருந்து வரலையே, ஆந்திராவிலேருந்து வந்தவங்க தானே. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆந்திராவும் தமிழ்நாடும் கர்நாடகாவும் கேரளாவும் எல்லாமே ஒன்று, எல்லாமே திராவிட நாடு. இது அறியாத வாயில மண்ணுங்கிறோம் நாங்கள். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, புரியுதுங்களா? இவன் இப்போ எல்லா பையிலும் எங்களை தெலுங்குன்னு சொன்னானே, ஏன் இப்போ இவன் யாரு? இவர் ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னா தமிழ்நாட்டில் பிறந்தாரு, அவ்வளவுதான். கலைஞர் இவர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பிறக்காம எங்க பிறந்தாரு? உதயநிதி எங்க பிறந்தாரு? கலைஞர் எங்க பிறந்தாரு? அவங்க முன்னோர்கள் தாமா அங்க. எல்லாமே இங்கதான். ஓங்குள்னு நோன்னாங்களே, அறிவு வேணும் இல்ல அவங்களுக்கு? அறிவு கட்ட பயிலுவோ இப்ப பேசுங்கடா, மானம் கட்ட பயிலுவலாம். எல்லாம் திருட்டு பயில, திருட்டு கம்மநாட்டிய. சரி, பார்க்கலாம் ஐயா, எப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம், நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் டிவிக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்குதுன்னு. நன்றி ஐயா. நன்றி.